இன்றைக்கி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி கவுன் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே வந்து டிசைனர் ஃபேப்ரிக் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து செஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ளைன் ஃபேப்ரிக் எடுத்து நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து களி மாடல். ஒரு சைடுக்கு வந்து அதாவது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 6 களி வரும், பேக்குக்கும் 6 களி வரும். ஸ்லீவுக்கும் நம்ம செஸ்ட் போர்ஷனுக்கு மட்டுமே இந்த மாதிரி பிரிண்டட் ஃபேப்ரிக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படின்னா பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். டிசைனர் ஃபேப்ரிக் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணால் அந்த டிசைனோட டிஃப்ரென்ஷியேஷனே தெரியாது. அதனால் நம்ம வந்து ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட்டோட செஸ்ட் போர்ஷனுக்கு மட்டும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக ஒரு லைனிங்கில் வரைஞ்சி நம்ம செப்பரேட்டாக அந்த ஸ்கேலப் டிசைனர் பீஸ் மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எடுத்த பீஸ் மேலே வந்து நம்ம எப்பயும் படிமான தையல் போடுவோம், அந்த மாதிரி போட வேண்டாம். போடாமல் நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளைனாக எடுத்துருக்க ஃபேப்ரிக் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணால் நீட்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ்க்கு வந்து சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விட்டுருந்தேன். அந்த 1.5 இன்ச் கொடுத்து நான் ட்ரெஸ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.